ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்வா ஷூர் அந்த கம்பெனியோட ஒரு வாட்டர் பியூரிஃபையர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு ஸ்வீட்னஸும் ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்தது. இது மெம்பரான் தான் ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு கேட்ரேஜில் மாற்றி ரொம்ப நாள் ஆகுதுன்றதுக்காக டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்க்ரூ தான் இருக்கும். 2 சைடில் 2 ஸ்க்ரூவும், பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க கேபினெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கேட்ரேஜாகவும் ஒவ்வொரு பொருளாகவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஷேராக வந்துட்டு எது எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். இதில் ஒரு 3 கேட்ரேஜ் இருக்குது. கார்பன் ஃபில்டர், செடிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்ரேஜ் இருக்கும். ஸ்வீட்னருக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தண்ணி வாட்டர் டேங்க் வந்து தனியாக வந்துடும். இது வாஷ் பண்ணி ரொம்ப ஒரு 6 மாதம் மேலே ஆகுது. ஸோ அதனால் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க டாப் பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி திருப்பம் வந்துட்டு ஃபிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கம்பெனி இதே பார்த்திங்கன்னா அக்வாகார்டு அவங்களதே வந்துட்டு கிட்டே தனியாக வருது. அதை வாங்கிட்டு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணணும். நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி. சில வாட்டர் பியூரிஃபையருக்கு வந்துட்டு இந்த மாடல் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா, உள்ளே உட்காரல, உள்ளே வந்து கேபினெட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வெளியில் வச்சு கூட வாட்டர் பியூரிஃபையருக்கு, ஏன்னா வந்துட்டு மெம்பரான் பார்த்திங்கன்னா அதே சைஸ்க்கு எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் மெம்பரான் வந்து தனியாக வந்து அதோட மெம்பரானோட அசம்பிளி ஒன்று வாங்கி அது தனியாக ஃபிட் பண்ணி அதுக்கு மேலேயே வச்சு விட்டுட்டேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேருந்து நீங்கள் எந்தெந்த டியூப் வந்து எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்தந்த டியூப்பை அதே மாதிரி தான் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் கட்டும்போது எந்த கேட்ரேஜ் எது இன்னு எது அவுட்டு அப்படின்றது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அது மாதிரி மாற்றி ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா, இன்னுக்கு அவுட் ஃபிட் பண்ணிட்டீங்க, இல்லை அவுட்டுக்கு இன்னு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் இல்லைன்னா வந்து ஷார்ட் சர்க்யூட் அது மாதிரி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான ஃபில்டர் கரெக்டாக நீங்கள் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஐ ஃபில்டர், மினரல் கேட்ரேஜ், அப்புறம் செமி பிளாக்கு, மெம்பரைன், டெஸ்ட் அட்ஜஸ்டரு, ஆர்ஓ கேட்ரேஜ், யூவி, அப்புறம் வந்துட்டு பாய்லிங்கு, அப்புறம் வந்துட்டு காப்பரு, ஜிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கம்பெனி வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ எது உங்களுக்கு தேவையாக இருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணியோட லைன் நம்ம வந்துட்டு வெளியில் இருக்க 2 ஃபில்டர்லேருந்து நம்ம நேராக வந்து உள்ளே கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நேராக எங்கே போகும் அப்படின்னா செக்மெண்ட் ஃபில்டருக்கு தான் போகுது. செக்மெண்ட் ஃபில்டரில் இன்னில் நம்ம கொடுத்துட்டு அதோட அவுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்வுக்கு போகும். ஸோ வால்வு ஆண்ட போய் நின்றுறது, வால்வு உங்களுக்கு உங்களுடைய டேங்க்கில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது வால்வு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு சென்சார் இருக்கும். சென்சார் சென்ஸ் பண்ணிவிட்டு வால்வு ஓப்பன் பண்ணணும். அங்கேருந்து வந்து பம்புக்கு கனெக்ஷன் போகும். ஸோ வால்வு வந்து பம்புக்கு போகும். பம்புலேருந்து அவுட் பார்த்திங்கன்னா மெமரானோட அவுட் பார்த்திங்கன்னா 2 லைன் போகும். அதில் ஒன்று வந்து வேஸ்ட் வாட்டர் ஆகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கார்பன் ஃபில்டருக்கு போகும். கார்பன் ஃபில்டரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா கார்பன்லேருந்து போஸ்ட் கார்பனுக்கு வெளியில் வரும். போஸ்ட் கார்பன்லேருந்து அதுக்கப்புறம் அல்ட்ரா ஃபில்டர், அது அல்ட்ரா ஃபில்டருக்கு அப்புறம் மினரல் கேட்ரேஜ், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா டேங்க்கு தான் வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்படி தான் ஒர்க் ஆகும். எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா மெம்பரேன் மேலே வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு இடம் பத்தலன்றதுக்காக மேலே வச்சுருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இதில் உங்களுக்கும் இதே மாதிரி சேம் சைஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.